போன வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, இறங்கதா வாய்ப்பு அதிகம்ன்ட்டு. நம்ம 26,050லேருந்து 26,100 வந்து ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருந்தோம். அங்கிருந்து ப்ரைஸ் கிளியராக இறங்கிடுச்சு. அதோட முக்கியமாக பேங்க் நிஃப்டி, இதுதான் நம்ம பேசின லெவல். இங்கிருந்து மார்க்கெட் இறங்குன்னு சொன்னோம், இறங்கிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து இந்த மாதிரி மேலே ஏறுமா இல்லை டைரெக்டாக இறங்குமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தி மிட் வீக் மார்க்கெட் அப்டேட். இன்னைக்கு டேட் 17 டிசம்பர். நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் வந்து 25,818. பேங்க் நிஃப்டி வந்து 58,926. சரி, போன வீடியோ நம்ம இதுதான் பேசியிருந்தோம். மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்குன்னு நான் டைட்டில் கூட அதான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஈவன் ஸ்மால் கேப் இது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது, முடிஞ்சிருக்கு. ஓப்பனிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆன நாள்லேருந்து மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் இறங்கிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி ஈவன் பேட்டர்ன் கூட எப்படின்னு பார்த்தீங்க. ஸோ அடுத்து என்ன? ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான லெவலில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ போன வீக்கெண்ட் வீடியோவில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பார்க்கலைன்னா ஒரு டைம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராடர் கான்செப்ட்ஸ் புரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் மார்க்கெட் கரெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய ப்ரைமரி வியூ. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒருவேளை மார்க்கெட் வந்து இங்கிருந்து பவுன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இறங்குதா இல்லை டைரக்டாக இறங்குதா, அது மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு கேள்வி. ஒருவேளை மார்க்கெட் பவுன்ஸ் ஆகணும்னா இன்னைக்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸ்லேருந்தே மார்க்கெட் பவுன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். பவுன்ஸ் ஆச்சுன்னா இங்கிருந்து 25,900 வரைக்கும் போகலாம். இன்கேஸ் ஈவன் ஸ்ட்ரென்த் நல்லா இருந்துச்சுன்னா 26,100, நம்ம ஆல்ரெடி சொன்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல் 26,050லேருந்து 26,100க்கே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கங்க. ஒருவேளை மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல், இங்கே ரிஜெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒருவேளை பவுன்ஸ் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் அந்த லெவல் 26,100 வரைக்குமே எதிர்பார்க்கலாம். பட் என்னுடைய பாயிண்ட், அப்படி பவுன்ஸே ஆனாலும் இதர் இங்கே அல்லது இங்கே பவுன்ஸே ஆனாலும் திரும்பி இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் தான் நான் என்னுடைய வியூ இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ எப்போ இந்த வியூ சேஞ்ச் ஆகும்னா, ப்ரைஸ் வந்து 26,200க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா. ஸோ 26,200க்கு மேலே போகுதுன்னா நம்ம 26,370, ஏன் 26,500 கூட வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஸோ 26,200 தாண்டினா மட்டும்தான் நம்ம புல்லிஷ் வியூவை மாற்ற முடியும். ஸோ அது வரைக்கும் கரெக்டிவ் பேட்டர்ன்ஸ் கண்டினியூ ஆகுங்கிற என்னோட வியூ. இங்கே டவுட் வந்து ஒருவேளை ப்ரைஸ் இப்போ பவுன்ஸே ஆகாமல் இந்த லெவலுக்கு கீழே வந்துருச்சுன்னா, அதாவது 25,700லேருந்து 25,650 அந்த லெவலுக்கு கீழே வந்துருச்சுன்னா ப்ரைஸ் டைரெக்டாக வந்து 25,327க்கே போயிடும். அதுவும் வேகமாக போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் முக்கியமான லெவல், 25,700, 25,650. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் இங்கே நின்றுச்சு, அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆச்சு, இப்போ இறங்கியிருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வேவ் நம்ம கரெக்டாக இது வரைக்கும் போயிட்டு இருக்கனால நான் எந்த ஒரு வியூவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ இதுதான் நிஃப்டியோட வியூ. ஸோ டிசைடிங் ஃபேக்டர் இந்த சப்போர்ட் பாயிண்ட்ல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நிஃப்டி. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, சரி, நான் ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷனில் காமிச்ச மாதிரி இதுதான் நிஃப்டியோட சார்ட். இதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் போன வார வீடியோவில். ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, ப்ரைஸ் திரும்பும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அங்கே தான் திரும்பி இருக்கு. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரா பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட இங்கிலீஷ் சேனலில் ட்ரா பண்ணதை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேங்க. இந்த மாதிரி இறங்குன்னு பேசியிருந்தேன், தமிழ்லையும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ இறங்கிருச்சு. இப்போ டவுட்டே வந்து இங்கிருந்து பவுன்ஸ் ஆகி இறங்குமா டைரெக்டாக இறங்குமா, அது ஒன்று தான் இப்போதைக்கு கேள்வி. ஸோ அதுக்கு முக்கியமான லெவல் வந்து இந்த 58,660லேருந்து 58,570. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி சிமிலர் அனாலிசிஸ் தான் நான் கொடுக்குறேன். பவுன்ஸ் ஆகும்னா இங்கிருந்தே ஆகணும். ஓகேங்களா? ரெண்டுலுமே பாருங்க, பவுன்ஸ் ஆகும்னா இங்கிருந்தே ஆகணும். ஒருவேளை பவுன்ஸ் ஆகல, ப்ரைஸ் கீழே போகணும். ஏன்னா ப்ராடர் வியூ வந்து இன்னுமே மார்க்கெட் கீழே போகணும் தானே இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த சப்போர்ட் வேலை செய்யல, கீழே பிரேக் ஆகுதுன்னா பேங்க் நிஃப்டி 58,000க்கே போயிடும். ஒருவேளை மார்க்கெட் இப்படி பவுன்ஸ் ஆகி இங்கே ரிஜெக்ட் ஆகி ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ரெண்டு கண்டிஷன் மேட்ச் ஆகணும். இங்கிருந்து சப்போர்ட் வாங்கி பவுன்ஸ் ஆகணும், பவுன்ஸ் வந்து இங்கே ரிஜெக்ட் ஆகி ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணணும். அந்த லோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வியூ. ஸோ பேங்க் நிஃப்டியில் எப்போ வந்து இந்த வியூ நெகேட் ஆகும்னா 59,800க்கு மேலே போகும்போது. ஸோ 59,800க்கு மேலே போகும்போது நம்ம 60,300, 60,500 எல்லாமே எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு வியூ. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கரெக்ஷன் முடியல, பவுன்ஸ் ஆகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த முக்கியமான லெவல் சப்போர்ட் ஆச்சுன்னா, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் டைரெக்டாகவே அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் வாட்டு கீழே போயிடும். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி
இதுதான் வியூ. இங்கேருந்து பவுன்ஸாக இல்லை டைரெக்டாக வருதா அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா இதான் நான் சொல்லியிருந்தேன், இந்த லெவல் தான் மார்க் பண்ணியிருந்தேன் போன வீடியோ கூட. ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு, ஸோ ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்ட்டு. இந்த லெவல்ஸ் ஆல்ரெடி நம்ம இங்கே இருக்கும் போதே பேசியிருந்தோம், 16,500. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப் 100 வந்து 16,500 கண்டிப்பாக வரணும். வந்துச்சுன்னா கரெக்ஷன் முடியுதுங்கிற மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம். பட் வி நீட் டு கம்பேர் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே. பட் இதுதான் இப்போதைக்கு வியூ. ஸோ கரெக்ஷன்ஸ் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ 16,500 ஆச்சு வரணும் மினிமம். அது வந்ததுக்கப்புறம் நம்ம 16,000 வருதா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வந்து டிக்ளைன் கண்டினியூ ஆகும்னா இந்த ப்ரீவியஸ் லோவை ப்ரைஸ் தாண்டும் பொழுது. ஓகேங்களா, இது டெய்லி சார்ட். இந்த ப்ரீவியஸ் லோவை ஸ்மால் கேப் கீழே பிரேக் பண்ணி வரும்போது ப்ரைஸ் வந்து மினிமம் ப்ரீவியஸ் லோவான 16,775, ஏன் நம்ம சொன்ன மாதிரி 16,500 போயிடும். அங்கே போகிறது எப்படின்னு பொறுத்து நம்ம அடுத்த லெவல் யோசிப்போம். ஸோ எப்படி ப்ரைஸ் பிஹேவ் பண்ணுதுங்கிறத பொறுத்து நம்ம வியூஸை வீக்கெண்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த லெவல்ஸ் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது லேர்னிங்காக மட்டும்தான். அதாவது நான் எலியட் வே வந்து சில வருஷங்களாக டீச் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னோட லேர்னர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குனுக்காக மட்டும்தான் நான் அந்த மாதிரி வீடியோஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ எதையுமே வந்து பை செல் ரெக்கமெண்டேஷனை எடுத்துக்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு எலியட் வேவ் கற்றுக்கணுன்னா இல்லை மார்க்கெட் அப்டேட்ஸ் எலியட் வேவ் மூலமாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வாரத்துக்கு 2 முறை மார்க்கெட் அப்டேட்ஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நன்றி. மீண்டும் வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.